அருள்மிகு கங்காதரேஸ்வரர் வைகையரா திருக்கோயில்கள் புரசைவாக்கம். विद्यारम्भगुरुं वियच्चसिनिभं विद्वज्जनैः सेवितं विस्तारश्रवणं विशालनयनं विश्वस्य विज्ञापकं श्रीपञ्चाक्षरमन्त्रमध्यनिपुणं मोक्षादिसौख्यप्रभुं श्रीगङ्गाधरमाश्रये मम गुरुं श्रीकिंसुगस्तायिनम्. இக்கோயில் சென்னை எழும்பூர் இருப்பு பாதை நிலையத்தில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் புரசைவாக்கம் செல்லும் வழியில் கிழக்கு நோக்கியவாறு 48 மீட்டர் நீளமும் 28 மீட்டர் அகலமும் கொண்ட 2704 சதுர மீட்டர் நிலப்பரப்பில் உள்ளது. இந்த கோவில் ஸ்ரீராமனுடைய முன்னோரான பகீரத சக்கரவர்த்தியால் நிறுவப்பட்டது. ஒரு சாபத்தினால் பகீரதர் 108 சிவாலயங்களை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வருகையில் 108வது லிங்கத்தை பூஜை செய்வது எங்கு என்று நினைக்கும் பொழுது இறைவன் அசரீரியாக புரசைவனத்தில் அதனை பிரதிஷ்டை செய்ய உத்தரவிட்டார். இந்த இடம் புரசைவனமாக இருந்தது, புரசை காடாக இருந்தது. அதனாலேயே இந்த இடத்திற்கு புரசைவாக்கம் என்று பெயர். இங்கு பகீரதர் கங்கையை வரவழைத்து இந்த லிங்கத்தை ஸ்தாபனம் செய்து பூஜை செய்ததால் சிவனுக்கு கங்காதரேஸ்வரர் என்ற பெயரும் ஏற்பட்டது. அம்பாளுக்கு பங்கஜாட்சி என்று பெயர். பங்கஜாட்சி என்றால் தாமரை போன்ற கண்ணை உடையவள் என்று பொருள். இந்த புரசை வனத்தை பற்றி கூறுகையில், இந்த புரசை மரமானது எங்கு தர்மம் அறமானது தழைத்து இருக்குமோ அங்குதான் அந்த மரம் வளரும். தர்மம் குறையும் பொழுது அந்த மரமும் அழிந்துவிடும் என்று சாத்திரங்கள் கூறுகின்றன. அதன்படியாக இங்கு தர்மமிகு சென்னை என்று வள்ளலாரின் வாக்குப்படியாக தர்மம் தழைக்கின்ற இந்த சென்னையில் இந்த புரசைவாக்கத்தில் கங்காதரேஸ்வரரின் தலவிருட்சமாக இந்த புரசை வனம் இங்கு இருக்கிறது. இந்த திருக்கோயிலானது 2ஆம் குலோத்துங்க சோழனால் புனரமைக்கப்பட்டு நிர்வாகம் செய்யப்பட்டது. இந்த கோவிலில் இந்த கங்காதரேஸ்வருடைய விசேஷம் என்னவென்று கேட்டால், இங்கு நாம் ஏதேனும் ஒரு முறையீடோ அல்லது குறையோடோ இங்கு வந்தால் அந்த குறைக்கான தீர்வு அவர்கள் இங்கு வந்து முறையிடும் முன்னே அவர்களுடைய குறைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். தீர்ந்த பிறகே இங்கு வந்திருப்பார்கள் என்பதை பிறகே அறிய முடியும். இந்த திருக்கோயிலின் மதில் சுவற்றின் உட்புறத்தே திருவிளையாடல் புராணத்தின் முக்கிய காட்சிகளும் மற்றும் சிவபெருமானுடைய பராக்கிரம காட்சிகளில் ஒரு சிலதும் இருக்கின்றன. சிதம்பரத்தில் நடராஜர் ஆடும் ஆட்டமும், மதுரையில் செய்த திருவிளையாடலான பிட்டுக்கு மண் சுமந்த காட்சியும் காட்டப்பட்டுள்ளன. அதன் பிறகு மார்க்கண்டேயனுக்காக காலனை உதைத்த திருக்கடையூர் காட்சி காணப்படுகிறது. அதன் பின் சிவபெருமான் முப்புறம் எரித்த காட்சியும், சிவபெருமான் ஆலகால விஷத்தை உண்ட பார்க்கடலை கடையும் காட்சியும் சிற்ப உருவங்களாக, சுதை சிற்ப உருவங்களாக இங்கு காண கிடக்கின்றன. இந்த திருக்கோயிலின் வடக்கு பாகத்தில் இந்த திருக்கோயிலின் வரலாறாகிய புராணமாகிய நாரதரை அவமதித்தது, நாரதரால் பாப விமோசனம் பெற்றது, இந்த கங்காதரேஸ்வரரை பகீரதன் வழிபட்டது ஆகியவை சுதை சிற்பங்களாக வடிக்கப்பட்டிருக்கின்றன.
பிரதோஷ காலங்களில் விசேஷமான அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன, உற்சவம் உண்டு, கிருத்திகை உற்சவம் நடைபெறுகின்றது. ஆகவே பக்தர்கள் அனைவரும் இந்த திருக்கோயிலுக்கு வந்து இறைவனுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோம் விருட்சங்களே. ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோம் விருட்சங்களே. அதன் நிழல் அரசாள சிவமெழுந்தானையா, அன்பர்க்கும் அடியார்க்கும் அருள் வரும் வளர்ந்தானையா. ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோம் விருட்சங்களே. வானோகும் வில்வமரம் அதுதானே தல விருட்சம், அது கொண்டு சிவ பூஜை செய்வோம். அமசோமஹாரத்தி அரசடியை வலம் வந்து சனீஸ்வரனை மகிழ்ந்தாட செய்வோம். பஞ்சாட்சரன் விருப்பத்தை ருத்ராட்ச விருட்சத்தை வலம் வந்து ஆரோக்கியம் அடைவோம். செவ்வரளி செண்பகத்தை செந்நாவல் விருட்சத்தை கண்டிங்கு பலன் கோடி பெறுவோம். வெள்ளருக்கு வேரூன்றி மலை வேந்த காலூன்றி வளர்ந்த விருட்சங்களே சிவனது வனத்திலே. இழுப்பை செம்மரத்தோடு சிறு பாதிரி விருட்சங்கள் வளர்ந்த தலத்தினிலே அடங்குது சிவத்தினிலே. விருட்சங்களே வளருதுங்கே ஸ்பரிசங்களே வருடுதிங்கே. விருட்சங்களின் விளைவாக இருந்திடனும் நம்பிக்கையே இடர் எதுவும் உடிபடுமே. சிவ சிவம் என்னும் மந்திர சக்தியிலே ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோம் விருட்சங்களே. பூத்தாடும் நாகலிங்கம் வனமூங்கில் புதர் விருட்சம் சிவன் கோவில் அதில் பார்த்து மகிழ்வோம். மலர்குன்றை மரம் கண்டு சடை சூடும் சிவம் கண்டு ஆதார பெருவாழ்வு அடைவோம். வளர்வன்னி விருட்சத்தை வனவேங்கை விருட்சத்தை நாம் பார்த்து நலம் சேர்த்து வருவோம். கொடிமல்லி பவளத்தை பாராய் செடி தன்னை சந்தன விருட்சத்தை பணிவோம். வேறெங்கும் இல்லாத அருள் பஞ்சவில்வத்தை தரிசிக்க பயன் தருமே, முக்திக்கு வழிவிடுமே. வேறெங்கும் இல்லாத அருள் பஞ்சவில்வத்தை தரிசிக்க பயன் தருமே, முக்திக்கு வழிவிடுமே. சுரது மண்டலில் தோன்றும் விருட்சங்கள் யாவும் நம் தலைமுறை பார்த்திடுமே, உயிரென்று காத்திடுமே. விருட்சங்களே வளருதுங்கே
ஸ்பரிசங்களே வருடுதிங்கே விருட்சங்களின் விளைவாக இருந்திடனும் நம்பிக்கையே இடர் எதுவும் உடிபடுமே சிவ சிவம் என்னும் மந்திர சக்தியே ஆதிபுரீசன் வனத்துடன் வளர்ந்தோங்கும் விருட்சங்களே ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோங்கும் விருட்சங்களே அதன் நிழல் அரசாள சிவமெழுந்தானையா அன்பர்க்கும் அடியார்க்கும் அருள் வரும் இடத்தானைய ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோங்கும் விருட்சங்களே ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோங்கும் விருட்சங்களே அதன் நிழல் அரசாள சிவமெழுந்தானையா அன்பர்க்கும் அடியார்க்கும் அருள் வரும் வளர்ந்தானைய ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோங்கும் விருட்சங்களே. வானோகும் வில்வமரம் அதுதானே தல விருட்சம் அது கொண்டு சிவ பூஜை செய்வோம் அமசோமவாரத்தில் அரசடியை வலம் வந்து சனீஸ்வரனை மகிழ்ந்தாட செய்வோம் பஞ்சாட்சரன் விருப்பத்தை ருத்ராட்ச விருட்சத்தை வலம் வந்து ஆரோக்கியம் அடைவோம் செவ்வரளி செல்வகத்தை சென்னாவல் விருட்சத்தை கண்டிங்கு பலன் கோடி